வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட மாற்றம். திருகோணமலையில் தமிழீழமென பொறிக்கப்பட்ட மிதிவடி மீட்பு. நைனாதீவில் மினி சூறாவளி படகு சேவைகள் தாமதம். பெரும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள வடக்கு கடற்தொழிலாளர்கள். கிளிநொச்சியில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல். எரிபொருள் நெருக்கடியால் பொது சுகாதார பரிசோதகர்கள் சிரமத்தில், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு எதிராக 10,654 முறைப்பாடுகள் பதிவு. QR குறியீடு மோசடிகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். இலங்கையிலும் குறைந்த தங்கத்தின் விலை. யாழ்ப்பாணத்துக்கு நுழைந்த காட்டு யானைகள், பெரும் அச்சத்தில் மக்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. முதலை இழுத்துச் செல்லப்பட்டு சிறுமி உயிரிழப்பு. பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள சுயஸ் கால்வாய். செங்கடலில் விரிவடையும் ஈரான் யுத்தம். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல், ஈரானில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். அலி ஹமீனி படுகொலை, உலகளாவிய சட்ட நெறிமுறைகளை அழித்துவிடும் ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற போர் சூழலின் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவிக்கிறது. இதுகுறித்து அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் நிகால் செனவிரத்ன தெரிவித்தார். தற்போது ஏற்பட்ட போர் பதற்ற நிலவரத்தால் தற்போது சீனி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விலை 1 கிலோகிராமுக்கு 2 முதல் 3 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. போர் சூழல் காரணமாக கப்பல் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு வருவதற்கு மேலதிக செலவுகளை சுமக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் மொத்த விலையில் கிலோவுக்கு சுமார் 10 ரூபாய் குறைவடைந்துள்ளது. தற்போதைய சந்தையில் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்றாலும் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்துடனே காணப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைக்க முயற்சி செய்யக்கூடாது. இந்த சூழலை சமாளிக்க வேண்டும். சந்தை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் காலங்களில் அவற்றை தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்ய முடியும். மேலும் தற்போது டின்மீன் இறக்குமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியில் போதுமான அளவு கையிருப்பில் இல்லாததால் மீண்டும் டின்மீன் இறக்குமதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படாவிட்டால் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வெற்றுக்காணி ஒன்றில் இருந்து வெடிக்காத நிலையில் மிதிவடியொன்று மீட்கப்பட்டுள்ளது. மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் அர்ஃபான் நகர் பகுதியிலிருந்து இந்த மிதிவடி மீட்கப்பட்டது. இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மிதிவடி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மிதிவடியில் ஜொனி என்றும் தமிழீழம் என்றும் தமிழில் எழுதப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் மிதிவடி புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மிதிவடியானது மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் செயலிழக்க செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நைனாதீவில் வீசிய மினி சூறாவளியால் இறங்குதுறை பகுதியில் அமைக்கப்பட்ட தகர கொட்டகை தூக்கி வீசப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலை காணப்படுவதால் பல பகுதிகளில் இன்றைய தினம் காலை மழை பெய்தது. இந்நிலையில் தீவக பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் தீவகத்துக்கான படகு சேவைகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நைனாதீவு பகுதியில் வீசிய காற்றினால் நைனாதீவு இறங்குதுறை பகுதியில் பக்தர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட நிழல் கொட்டகைகள் சேதமடைந்துள்ளன. உள்ளூர் இழுவைமடி மற்றும் எல்லை தாண்டிய இந்திய கடற்தொழிலாளர்களின் ரோடர்களால் தொடர்ந்து வடக்கு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் அமைப்பின் பிரதிநிதியான வர்ணகுலசிங்கம் இதை சுமத்தியுள்ளார். அவர் நேற்று தன்னுடைய இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் சகல தடை செய்யப்பட்ட கடற்தொழில்களும் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போதிலும் யாழ்ப்பாணத்தில் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகள் சட்டவிரோத கடற்தொழில்களை கட்டுப்படுத்துவதில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் இந்திய இழுவிமடி படகுகள் உற்பத்தி இடங்களை அழித்து நாசம் செய்கிற போதும் அதைவிட அதிகமாக தற்போது உள்ளூர் இழுவிமடி படகுகள் மீன் உற்பத்தி இடங்களை அழித்து உற்பத்தியை இல்லாமல் செய்வதாக அவர் இதன்பொழுது குற்றம் சுமத்தியுள்ளார்.
கிளிநொச்சி ஊடகவியலாளர் பரமசிவன் என்பவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் இவ்வாறு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட எவரின் பெயர்களையும் குறிப்பிடாமல் முகநூலில் சட்டவிரோத செயற்பாடுகளை விமர்சித்து ஊடகவியலாளர் சிவா பதிவிட்ட பதிவொன்றின் பொருட்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடியால் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. களப்பணிகளை மேற்கொள்ளும் பொதுச் சுகாதார பரிசோதகர்களுக்கு எந்த ஒரு சிறப்பு எரிபொருள் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சருக்கு சங்கம் அனுப்பிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்காக செயல்படுத்தப்பட்ட QR அடிப்படையிலான முறைக்கு சங்கம் தன்னுடைய பாராட்டை தெரிவித்துள்ளது. எனினும் தாமதமின்றி அல்லது வரிசைகளில் காத்திருக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை இல்லாதது உறுப்பினர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக சங்கம் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்காலத்தில் தற்போதைய சூழ்நிலை காரணமாக அதிகாரிகள் மீது அழுத்தம் அல்லது ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க உறுப்பினர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்க நிர்பந்திக்கப்படலாம் என்று தொழிற்சங்கம் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளது. 2020 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு எதிராக 10,654 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த முகவர் நிலையங்களுக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 1977 அதிகரித்துள்ளது. இதன்படி 2020 ஆண்டு 743 முறைப்பாடுகளும் 2021 ஆண்டு 447 முறைப்பாடுகளும் 2022 ஆண்டு 745 முறைப்பாடுகளும் 2023 ஆண்டு 1904 முறைப்பாடுகளும் 2024 ஆண்டு 3356 முறைப்பாடுகளும் 2025 ஆண்டு 3459 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் இடம்பெற்றுள்ள பாரிய அளவிலான QR குறியீட்டு மோசடிகள் தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க கடந்த மார்ச் 15 முதல் QR குறியீடு முறை மீண்டும் அமுல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் முறைமையில் மேற்கொள்ளப்பட்ட அண்மைக்கால இற்றைப்படுத்தல்களை பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் மற்றவர்களின் வாகனங்களுக்கும் முறையற்ற வகையில் QR குறியீடுகளை உருவாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. புதிய முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்ட ஒரே நாளில் சுமார் 6 லட்சம் புதிய QR குறியீடுகள் மோசடியான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த மோசடிகளுடன் தொடர்புடையவர்களின் IP முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்களை கொண்டு அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவ்வாறான தொழில்நுட்ப முறைகேடுகளுக்கு மத்தியிலும் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தங்கத்தின் விலை வீழ்ச்சியின் பிரதிபலிப்பாக இலங்கையில் ஆபரண தங்கச் சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,720 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $73.79 விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி இலங்கையில் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் $3,88,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,57,000 விற்பனை செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சுண்டிக்குளம் பகுதியில் நேற்றிரவு 5 யானைகள் வீடுகள் மற்றும் கரைவலை வாடிகளில் நின்ற தென்னைமரம் உள்ளிட்ட பயன்தர மரங்களை அழித்து அட்டகாசம் செய்துள்ளது. குறித்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த யானைகளை வனஜீவராசிகள் திணைக்களம் வேறு இடங்களிலிருந்து கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என பிரதேச மக்கள் சந்தேகிக்கின்றனர். வடமராட்சி கிழக்கில் சுண்டிக்குளத்திலிருந்து வெற்றிலைக்கேணி வரை வனஜீவராசிகள் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பிரதேசங்களில் இதுவரை யானைகள் காணப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த யானைகள் வேறு இடத்திலிருந்து கொண்டு வந்து இறக்கி விடப்பட்டிருக்கலாம் என்று பிரதேச மக்கள் நம்புகின்றனர். சில வருடங்களுக்கு முன்னர் தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து விடப்பட்ட யானை ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்காகி குறித்த பகுதியில் ஒருவர் உயிரிழந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் அதிகரித்த மசகு எண்ணெய் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு அமைய இன்று காலை பிரெஞ்சு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $105.82 அமெரிக்க டாலர்கள் வரை குறைவடைந்தது. நேற்று ஒரு பிரெஞ்சு மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை
$115 விட அதிகரித்தது. இதேவேளை WTI மசகு எண்ணெய் பீப்பாயின் விலையும் $93.43 வரை குறைவடைந்தது. அதன் விலையும் நேற்று $100 கடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மருதன்கடவல ஹினுகிரியாவ குளத்தில் நீராடச் சென்ற சிறுமியொருவர் முதலில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். நேற்று நண்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றது. உயிரிழந்தவர் கனேவல் புல பகுதியைச் சேர்ந்த 9 வயதான சிறுமி என்று மருதன்கடவல போலீசார் தெரிவித்தனர். தனது பாட்டியுடன் குறித்த குளத்தில் நீராடிக் கொண்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து கிராமவாசிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் அடைந்து குளத்தில் தேடுதல் நடத்திய போது முதலில் அந்த சிறுமியை விட்டுவிட்டு சென்றது. எனினும் குறித்த சிறுமி மருதன்கடவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரானுடனான தீவிர போர் காரணமாக உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய கடல் பாதையான சுயஸ் கால்வாய் மீண்டும் பெரும் ஆபத்தில் சிக்கியுள்ளது. எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாக் அல் சிசி இதை பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் என்று எச்சரித்துள்ளார். போரின் தொடக்கத்தில் இருந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் எண்ணெய் கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் தாக்கம் தற்போது செங்கடலுக்கும் பரவியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஜேமனின் ஹீதி படைகள் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் மீண்டும் தொடங்கும் அபாயத்தை வெளிப்படுத்தின. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையைப் போல மத்திய கிழக்கு கடல் போக்குவரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஃபாபெல் மண்டேப் நீரிணையை ஆபத்தாக்கும் அச்சுறுத்தல் சுயஸ் கால்வாய் வழியாக நேரடியாக போக்குவரத்தை பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் 3000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட மனிதுரிமைகள் ஆர்வலர்களின் செய்தி நிலையம் இந்த புதிய அறிவிப்பை விடுத்துள்ளது. பிப்ரவரி 28 போர் ஆரம்பமானது முதல் இதுவரையில் ஈரானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3186 அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தோரில் 1394 பேர் பொதுமக்கள் என்றும் அவர்களில் குறைந்தது 210 சிறுவர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஏனைய 639 பேரின் மரணங்கள் எவ்வகையைச் சேர்ந்தது என்பதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அந்த அமைப்பு வகைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் படுகொலை உலகளாவிய சட்ட நெறிமுறைகளை அளித்துவிடும் என அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன் தெரிவித்தார். ஈரான் ஜனாதிபதி வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளையும் விமர்சித்ததோடு அவர்களின் நடவடிக்கைகள் சர்வதேச சர்ச்சைகளில் ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் வெளியிட்ட பதிவில் சியோனிச ஆட்சியின் இயல்பே அரச பயங்கரவாதம். ஆயினும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பும் தியாகி தலைவரின் படுகொலையும் சர்வதேச சர்ச்சைகளில் ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்குவதாக அவர் அதன் பொழுது கருத்து வெளியிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.